அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, குழந்தைகள் ஓணம், பிள்ளேர் ஓணம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்று கேரளாவில் பிள்ளேர் ஓணம் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தைகள் திருவோணம் கொண்டாடப்படுகிறது. அது என்ன பிள்ளேர் ஓணம், குழந்தைகள் ஓணம்? நாம் கேள்விப்பட்டதில்லையே. நமக்கு தெரியும் ஓணப்பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படுவது, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சிறப்பாக ஓணப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதும் நமக்கு தெரியும். மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள உலகத்துக்கு அனுப்பி வைத்த வாமனரிடம் அவர் தனக்கு ஒரு வரம் கேட்டார். தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாட்டு மக்களை, தன்னுடைய பிரஜைகளை காண வர வேண்டும் என்று வரம் வேண்டினார். அதற்கு பகவானும் அருளினார். அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு மக்களை பார்க்க வருவதாகவும், அந்த நாளில் மக்கள் உற்சாகமாக ஆனந்தமாக வீடுகளுக்கு முன்னால் கோலமிட்டு ஊஞ்சல் கட்டி ஆடி புத்தாடைகள் அணிந்து அறுசுவை உணவருந்தி மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதாகவும் நம்பிக்கை. நம்முடைய மாவட்டத்திலும் கேரளாவிலும் இந்த கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது நமக்கெல்லாம் தெரியும். அது என்ன பிள்ளையர் ஓணம் என்று புதிதாக சொல்லுகிறீர்கள், குழந்தைகள் ஓணம் என்று புதிதாக சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம். கேரளாவில் இன்றும் கொண்டாடப்படுகிறது இந்த பிள்ளையர் ஓணம் என்பது. குழந்தைகளுக்கான ஓணம். ஓணப்பண்டிகைக்கு 28 நாட்களுக்கு முன்னால், அதாவது ஆடி மாதம் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தில், ஆவணி மாதம் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தில் திருவோணம் கொண்டாடப்படுகிறது. அதற்கு முந்தைய ஆடி மாதம் வருகின்ற ஓண நட்சத்திரத்தில் பிள்ளேர் ஓணம், குழந்தைகள் ஓணம் கொண்டாடப்படுகிறது. திருவோணமானது மகாபலி சக்கரவர்த்திக்கு சம்பந்தப்பட்டது என்றால், பிள்ளேரோணம் வாமனரை தொடர்புபடுத்தி சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் திருவோணம் இந்த பிள்ளேரோணம் என்று சொல்லுகின்ற ஆடி மாத திருவோண நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நாள் வரை 28 நாட்கள் கொண்டாடப்படுமாம். இன்றும் கேரளாவில் வாமனர் பிரதிஷ்டிக்கப்பட்டுள்ள திருக்காக்கரை அப்பன் ஆலயத்தில் 28 நாட்கள், அதாவது ஆடி மாத திருவோணத்தில் துவங்கி 28 நாட்கள் ஓணத்தை கொண்டாடுகிறார்கள். பிள்ளையர் ஓணத்தில் என்ன சிறப்பு? பழக்கம் போல்தான் வீட்டுக்கு பின்னால் சின்ன அத்தப்பூ கோலமிடுவார்கள், புத்தாடை அணிவார்கள். உணவுதான் முக்கியம். மற்ற அனைத்தையும் விட அறுசுவை உணவு பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். எதற்காக என்றால், பண்டைய காலத்தில் ஆடி மாதம் என்பது, கேரளாவில் கர்க்கடக மாதம் என்பது தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். வேலைகள் இருக்காது. வீடுகளில் பஞ்சம் அதிகமாக இருக்கும். பசியும் பட்டினியும் அதிகமாக இருக்கும். தினசரி அரை வயிறு உணவுதான் இருக்கும். கொண்டாட்டங்களும் பண்டிகைகளும் கொண்டு வரப்பட்டதே கவலைகளை மறப்பதற்காகத்தான். ஆக நல்ல உணவில்லாமல் பசியுடன் இருக்கும் பிள்ளைகள் அந்த பசியை மறந்து ஆனந்தமாக வேண்டும் என்பதற்காக பிள்ளேர் ஓணம் என்ற பெயரில் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்படும். அவர்களுக்கு பிடித்த உண்ணியப்பம் என்ற பலகாரமும் செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகள் ஆனந்தமாக நல்ல உணவை உண்டு 28 நாட்கள் கழித்து வருகின்ற திருவோணத்தை எதிர்பார்த்து இந்த சுவையுடன் காத்திருப்பார்களாம். அந்த 28 நாட்கள் அவர்களுக்கு பசி பட்டினி அதிகமாக தெரியாது. இந்த மகிழ்ச்சி அடுத்து வரப்போகின்ற மகிழ்ச்சியை நினைத்து, அதற்காகத்தான் இந்த பிள்ளையர் ஓணம் கொண்டாடப்பட்டது. பல கதைகள் இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணன் சம்பந்தப்படுத்தி, வாமனர் சம்பந்தப்படுத்தி எல்லாம் ஐதீகங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று நாம் பல கொண்டாட்டங்களை இழந்து வருகிறோம். நாகரீக உலகு என்ற பெயரில் பல கொண்டாட்டங்களை இழந்து வருகிறோம். திருவோண கொண்டாட்டம் கூட எங்கள் சிறு வயதில் எங்கள் ஊரில் எந்த வீட்டிலெல்லாம் வீட்டு வளாகத்தில் மரம் இருக்கிறதோ அந்த மரத்திலெல்லாம் ஊஞ்சல் கட்டி ஆடி மகிழ்ந்தோம். திருவோண கால்பந்தாட்டம், ஓணப்பந்தாட்டம் என்ற விளையாட்டு நடக்கும் கிராமங்களில் புலிக்களி, என்னென்னவோ கொண்டாட்டங்கள் எல்லாம் இன்று குறைந்து
ஓண சத்யா கூட வீட்டில் தயாரிப்பதில்லை. கடையில் ஓண சத்யா என்ற பெயரில், ஓண விருந்து என்ற பெயரில் விற்கப்படுகிறது. அதை வாங்கி கொண்டு வந்து சாப்பிடும் சூழலும் இருக்கிறது பல பகுதிகளில். அன்பர்களே, கொண்டாட்டங்கள் ஒவ்வொன்றும் மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்த, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல, அவர்கள் கவலைகளை மறக்க வைக்கத்தான் பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. பிள்ளேரோணம் இன்றைய தினம் நினைவில் கொள்வோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.